everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing good. இந்த வீடியோவில் நான் டேஸ் இன் மை லைஃப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்டர்வியூவோட டென்ஷன்ஸ், தென் ஃபேமிலி டைம், தென் லாஸ்ட்டில் கொஞ்சம் குக்கிங் சயோஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். எங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்லேருந்து ஒரு மெயில் வந்தது April 1 அன்றைக்கி ஆன்லைன் இன்டர்வியூ இருக்குன்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் பீரியடில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து காலேஜ்க்கு ரெகுலராக போக மாட்டோம். இது ஆன்லைன் ட்ரைவ்ன்றனால நாங்கள் வீட்டிலேருந்தே அட்டென்ட் பண்ணோம். இதுவே ஆஃப்லைனாக இருந்தால் நாங்கள் காலேஜில் போயிட்டு தான் அட்டென்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் குட்டி கெட் ரெடி வித் மீயும் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ஒரு போனி டைல் மட்டும் போட்டுக்கிட்டேன். என்னோடய ஹேர் டென்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஹேர் கேர்லாம் பண்ணி லிட்ரலி 1 இயர் மேலே ஆகுது. இனிமே தான் நான் கொஞ்சம் எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன கேர் பண்ணணும், அப்புறம் தான் இந்த ஹேர் கேர் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணணும். அப்படி ஏதாவது பண்ணனா நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் எப்படி ரெடி ஆகிறேன்னு பார்க்கலாம். ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து லிப் பாம் வந்து மேண்டேட்ரியாக நான் வந்து டெய்லியும் அப்ளை பண்ணிடுவேன். தென் இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான். வீட்டில் இருக்கப்போ நான் வந்து இந்த 2 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். ஈவன் நான் வந்து பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், செயின் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். வெளியில் எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் இதெல்லாம் நான் போட்டுப்பேன். வீட்டில் இருக்கப்போ செம லேசியாக இருக்கும், எழுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்புறம் எங்கே இதெல்லாம் நம்ம பண்ணுறது. தென் போட்டு வச்சுட்டு குட்டி ஹியரிங்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஆன்லைனில் இன்டர்வியூ இருந்தனால அவ்வளோதான். திஸ் இஸ் மை சிம்பிள் கெட் ரெடி வித் மீ. தென் இன்டர்வியூக்கு வந்து ஒரு 1/2 hour தான் இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு லேப்பு, மொபைல், தென் நோட் இதெல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் ஆகிட்டு உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கான டு டூ லிஸ்ட்டு வந்து நான் ரைட் பண்ணவே இல்லை. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த நோட்டுமே நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போலாம் டு டூ லிஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுறனால தான் ரெகுலராக வந்து அந்த டேக்கு என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியுது. இந்த குட்டி நோட்டில் தான் ஃபர்ஸ்ட் வந்து டு டூ லிஸ்ட்லாம் ரைட் பண்ணி வச்சுப்பேன். அந்த பெரிய டைரியில் வந்து வீக்லி பிளான் என்னென்னவோ அதை வந்து நான் எழுதி வச்சுப்பேன். அதுதான் நான் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்ன ஜாபு, என்ன இன்டர்வியூ அதை வந்து நான் சொல்கிறேன். டு பி ஃப்ராங்க், எங்கள் காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அவ்வளோவா இல்லை. ஃபார் MBA அண்டு MCA நாங்கள் வந்து அண்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் தான் வருவோம். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து போய்டும். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோவா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எதுவும் வரலை இந்த டைமு. அப்படி ஏதாவது 1-2 வந்தாலுமே இது நமக்கு ஷூட் ஆகாது, இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். ஸோ எல்லாத்துலேயுமே அட்டென்ட் பண்ணிடுவோம். இந்த இன்டர்வியூவில் 3 ரவுண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து GD. ஐ கிளியர்டு தி GD ரவுண்ட் அண்ட் காட் செலக்டட் ஃபார் தி செகண்ட் ரவுண்ட் விச் இஸ் அன் ஆன்லைன் அசஸ்மெண்ட். அதில் 3 செக்ஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து குவான்ஸு, செகண்ட் வந்து 3 கோடிங் கொஷின்ஸ் இருந்தது, தேர்டு வந்து வேர்பலில் 10 கொஷின்ஸ் இருந்தது. டோட்டலாக 60 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கோடிங்ஸ்க்கு 30 மினிட்ஸு, குவான்ஸ்க்கு 20 மினிட்ஸு, வேர்பலுக்கு வந்து 10 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் கோடிங்க்கு எனக்கு டைம் பத்தலை. ஃபைனலாக எல்லா செக்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டேன். பட் எங்களுக்கு இன்னும் அந்த ரிசல்ட் வந்து வரல. மெயில் வந்தால் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தென் அன்றைக்கி பங்குனி ஊற்றுறோம். ஸோ வீட்டில் வந்து எல்லோரும் டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். எனக்கு அன்றைக்கி வந்து பாயசம் சாப்பிடணும் போல் டெம்ப்டாக இருந்தது. அதனால் முருகர் பேரை சொல்லி எங்கள் அம்மா கிட்டே எனக்கு பாயசம்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னேன். எங்கள் அம்மாவும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. என் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்புனோம். கோவிலில் செம்ம க்ரௌடாக இருந்தது. க்யூலாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுன்னே தெரில. நாங்கள் எப்படியோ குறுக்கு வழியில் தூது சாமியை ஃபைனலாக பார்த்துட்டு வந்துட்டோம். தென் அங்கே அன்னதானம்லாம் போட்டாங்க. ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் அம்மா எழுந்ததுமே இந்த கஞ்சி தான் காசிட்டு இருந்தாங்க. சம்மர் வந்தாலே போதும் எங்கள் பாட்டி, பெரியம்மா, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து இந்த வத்தல் வந்து ஊற்றுவாங்க. அப்போல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் நானும் எங்கள் பாட்டியும் மார்னிங் 6 o'clockலாம் போயிடுவோம் இது ஊற்றுறதுக்காக. ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா வெயில் வந்துடும், ஊற்ற முடியாது. ஸோ ஏர்லி மார்னிங்கே எழுந்து எங்கள் பாட்டி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஊற்றுறப்ப மட்டும் என்னை எழுப்பி கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அது ஊற்றுறதுக்கு நல்லா ஜாலியாகவே இருக்கும்.
நாங்கள் மேலே ஊற்றிட்டு இருக்கப்ப பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க என்னது இதுன்ட்டு. உங்களுக்கும் தெரிலனா நான் சொல்கிறேன். இது வந்து வத்தல், அதாவது சம்மரில் மட்டும்தான் இது வந்து ஊற்றுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ட்ரை ஆகும். இது வந்து அப்பளம் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது மாதிரி ஊற்றிட்டு 2 டேஸ் நல்லா வெயிலில் வந்து காய வச்சிடணும். அப்புறம் இது வந்து ட்ரை ஆகிடும். தென் பேக் சைடில் வந்து தண்ணி தெளித்து இதை தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். அதையும் திரும்ப வந்து 1 டே வந்து வெயிலில் வைக்கணும். இது நல்லா ட்ரை ஆன அப்புறம் எடுத்து பொரிச்சா அப்பளம் மாதிரி இருக்கும். தென் பானிபூரியில் எப்படி பானியை ஊற்றி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி நான் இந்த பூரியை வச்சுட்டு அதே மாதிரி நான் இதில் ரசம் ஊற்றி சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அன்னைக்கு நைட்டு வந்து டின்னருக்கு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு தான் பிளானு. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், எனக்கு அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது நாமளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கைடன்ஸோடு கேட்டு நான் வந்து பண்ணலான்னு நினச்சி ஒரு ஆர்வத்தில் வெங்காயம், தக்காளி, சிக்கன் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு இந்த நான்வெஜ்லாம் வாஷ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எதுவாக இருந்தாலுமே நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஹெசிடேட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ எப்போவுமே வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் எடுத்தாங்கன்னா நான் தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலெலாம் ஊற்றிட்டேன். எங்கள் அம்மா வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே போட்டேன். ஆனியன் போட்டேன், தக்காளி போட்டேன். இது வரைக்கும் தான் நான் பண்ணேன். அதுக்கு மேலே எங்கள் அம்மா தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றா கேட்டு பண்ணுறதுனால லேட் ஆயிருமா, நாளைக்கு தான் பண்ணி முடிப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தெரியாத ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி எங்கள் அம்மா டீமோட்டிவேட் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணால் அகெயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் வருமா? எப்படி வரும் இப்படியெல்லாம் பண்ணால்? அப்புறம் கடைசியில் நான் எடுபிடி வேலை தான் பண்ணிகிட்ருந்தேன்.
ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Varshini's Diary. டாட்டா.